மக்களே கூட யார் தீபு நான் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி வீடியோவில் சொல்லிட்டேன் கிளம்பல. ஓகே, என் ஃபோனில் ஸ்டோரேஜ் செத்து போயிடுச்சு, அதனால இதில் அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். என்னாச்சுன்னா ஷூட் முடிச்சுட்டு செத்து போன ஒரு உடம்புலையும் இதுலேயும் தான் சொன்னேன், இந்த மாதிரி தீபு கூட நான் கிளம்ப போகிறேன், டைம் ஆயிடுச்சு நான் அப்பவே சொன்னேன். இப்போ அந்த வீடியோட கண்டினியூட்டி, அந்த வீடியோ முடிஞ்சு இது அடுத்த வீடியோ. ஆனால் ஸ்டார்டிங்கும் கிடையாது, ப்ராப்பராக எண்டிங்கும் இருக்காது. கண்டிப்பாக இருப்பாங்க. நான் வந்து உனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நான் எப்படி வேணா போகலாம். ஓகே, அண்ணா இருக்க போகுது கன்ஃபார்மா. நாங்கள் 2 பேரும் ப்ரொமோஷனுக்கு போகிறோமோ இல்லை நாங்கள் ஃபன் பண்ண போகிறோம், அது கேரண்டி. ஸோ எடுக்க போகிறோம், ப்ரொமோஷன் அவ்வளோதான். நான் இதுக்கப்புறம் ஏதோ எடுப்பேன், நீ பாருங்க. இதுக்காக வந்து நண்பி வந்து வெளிச்சம். ஓகே, இப்போ ஏன் நாங்கள் பேய் மாதிரி இது பாரு பிம்பிள் பாறேன், அது வரும். இவ்வளோ நாள் நான் வீட்டில் தண்டமாக வெட்டியாக இருக்கும் போதெல்லாம் வரல. சரி, இப்போ என்ன சொல்லணும்னா பெரிய சம்பவம் நடந்துச்சு. நான் ஆல்ரெடி லேட்டாக கிளம்பினேன்னா இந்த அம்மா வந்துட்டு பொறுமையாக சாப்பிட்டுட்டு ஒரு கடையில் இருந்தாங்க. நான் அப்போதுலேருந்து ஒரு 20 மினிட்ஸ் பேக் இல்லை, ஒரு ½ hour பேக்லேருந்து சொல்லிட்டு தான் இருந்தேன், வந்துரு கரெக்டாக வந்துரு, 9:45 மேலே ஒரு நிமிஷம் கூட நிற்க மாட்டாங்க அப்படின்னு. யூஸ்வலாகவே பஸ்னால் லேட்டாக தானே வருவாங்க, இவனுக்கும் வந்து மணி அடித்த மாதிரி வந்துட்டாங்க. ஆக்சுவலி கோயம்பேடுக்கு தான் 9:45 வரதா இருந்துச்சு. அப்போ இங்கே மட்டும் நான் போக மாட்டேன், இந்த பாயிண்ட்டை மாட்டேன், நான் சண்டை போட்டுறேன். அவன் 9:45 தான் அங்கேருந்து கிளம்புனா, ஏன் சீக்கிரமாக கிளம்புவான். இங்கே கொஞ்சம் கெத்தா பேசுவாங்க, ஏன்னா போகணும்ல நாங்கள் பார்த்தோம். என்ன ஆச்சு, நான் வந்து கரெக்டாக ஷார்ப்பாக இங்கே வந்துட்டேன். நான் ஆனால் ஏற வரேன், பஸ்ஸு மூவ் ஆகுது. அண்ணா நின்னுக்கு ஓடி வந்துட்டு ஏற வரேன், இன்னொருத்தவங்க இருக்காங்க, இன்னொருத்தவங்களா பஸ் இப்போ கிளம்பிடுன்றாங்க. என்ன இப்போ வந்து எனக்கு கால் பண்றேன், கால் பண்ணிட்டு நான் அசால்ட்டா சொல்றேன், ஒரு 5 மினிட்ஸ் பஸ் வந்துருச்சு. அப்புறம் கேட்டு ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபைன் போட்டுருவாங்க, அதனால 2 மினிட்ஸ் வெயிட் பண்ண சொல்லி வந்தா 3 மினிட்ஸ்ல தப்பிச்சோம் கைஸ். நான் ஏன்னா பூதம் மாதிரி இருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் பரவாயில்ல. ஓகே, அதனால தப்பிச்சிட்டோம். இப்போ ரிட்டர்ன் வரும்போது இதே மாதிரி எதுவும் நடக்காம இருந்தா சரி, ஏன்னா ஊர் உலகம் எதுவுமே தெரியாது இருக்காங்க. இவளுக்கு தெரியுமா, என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க மதுரையில். இந்த ஏண்டி சாங் நான் பண்ணியிருந்தேன்னா அதோட பட்டாரமே அங்கே தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க நமக்கு. அப்போ அவங்க இருக்கிறனால தப்பிச்சிட்டோம். ஓகே, ஹேவ் ஃபன் வாட்சிங் அவர் வீடியோ. பாய். என் மேலே இவ சாப்பிடணும்னு சொல்லிட்டு சோம்பு பொடியை போட்டு நான் வந்து நல்லதான் பண்ணேன். எனக்கு ஆசையாக நான் வந்து சோன் பப்படி வாங்கிட்டு வந்தேன். உனக்கு பிடிக்குமா? எனக்கும் பிடிக்கும். பட் ஆசை வந்து போலீஸ் கூட்டிட்டு துவைச்சிட்டு இருக்கா இப்போ என்னோட டிஷர்ட். ஆக்சுவலி சோன் பப்படி வாயில போட்டாலே கரைஞ்சிருவாங்க. ஸோ அதனால தண்ணி பட்டா வெள்ளம் பார்த்தாங்களா இந்த அசிங்கமா இருக்கு. நாங்கள் அங்கே போகிறோம், இது ஊருக்கு போயிட்டு இருக்கோம். சூப்பர் ஃபன்னாக இருக்கு. தூங்க மாட்டோம் நினைக்கிறேன் சோம்படி வைப்ஸ். ஓகே, திருப்பி கொட்டும்போது தாவடிச்சிடும். வேணும் சாப்பிட்டேன். ஓகே, நான் வந்து இதுலேருந்து எனக்கு இது அங்கே வந்து மதுரை ரீச் ஆகிட்டோம். 7 மணிக்கு ரீச் ஆக வேண்டியது 6:15 தான் அலாரமே வச்சோம். ஆனால் வந்து 6 மணிக்கு வந்து ரீச் ஆகி மறைகிறதுக்குள்ள நாங்கள் வந்துட்டோம். ஆமாம், நீலா கூட தெரியுறான் பின்னாடி, சன் இனிமே தான் வர போகிறான். அதுக்குள்ள வந்துட்டு தூக்க கலக்கத்தில் தட்டு தடு மாதிரி இப்போ வந்து இதுக்கு வந்திருக்கோம். அது என்னடி ஹோட்டலுக்கு அதுக்கு வந்திருக்கோம். போயிட்டு ரூம் கிடைக்கணும். அட்லாஸ்ட் நாங்கள் வந்து ரூம் வந்துட்டோம். அட்லாஸ்ட் ரூம் வந்துட்டோம் சொல்கிற அளவுக்கு ரொம்ப தூரம் பக்கத்தில் இருந்துச்சு. ஸோ ஜோக் நடந்துச்சு. ஃபேன் வந்துட்டு நான் கரெக்டாக தான் திருப்பி வச்சுருந்தேன் ரெகுலேட்டர், ஆனால் வந்து ஃபேன் ஓடவே இல்லை. நாங்கள் ஏதாவது வந்துச்சு இப்போ வந்தால் நம்மளோட பொழப்பின் ஏதாவது கம்ப்ளைண்ட் சொல்லலாம், சும்மா அப்படியே சொல்லி விட்டு ரூம் மாற்றலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். இன்னும் லைக் பெட்டராக விட்டு பார்த்தா ஒரு லைட்டாக ஏதோ திருப்பினாரு, ஃபேன் ஓடிடுச்சு. சிங்கமாக போச்சு 2 பேரும். இப்போ வந்து ரெஸ்ட் ரூம் போயிருக்கேன், அடுத்து நான் போவேன். அப்புறம் வெறும் ஃப்ளாட்டாக இருக்கும் 100% ஃபுல்லாக தூங்க போகிறோம். தூங்கி பொறுமையாக எழுச்சி ஷூட் பண்ணிட்டு நான் இங்கே தான் இருக்குது வர நாள் தான் 2 பேரும் ஷூட் பண்ணுறேன். ஸோ அது போயிட்டு எடுத்துருவோம். அப்புறம் கொஞ்ச நாள் ஃபன் பண்ணிட்டு வீட்டு கிளம்பிட்டு தான். நைஸ்.
எடிட்டிங் மட்டும் படைச்சிட்டு இருக்குது. செம்ம வேண்டாது. தூங்க கூட முடியல. 100 குண்டூசி குத்துற மாதிரி இருக்கு. இந்த பொண்ணு ஜோக் பண்றாங்க. நான் வந்து அவ போன கேப்ல சரி வீடியோ எடுத்துருவோன்ட்டு அவ போன்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். ஏன்னா என் போன் செத்து போயிடுச்சு. அதுக்குள்ள அவன் எல்லாமே எடுத்துட்டு இன்னொரு வாட்டி எடுன்னு சொல்லி கூப்பிடுறான். வந்து பாத்ரூம்ல வந்து கண்டென்ட்லாம் யோசிச்சு இப்ப எப்படி வந்து தூங்குறோம்னு சொல்லி பாத்ரூம் போகணும். கண்டென்ட் ரொம்ப தும்மிட்டே இருந்தனா சட்டு அந்த தும்முனதுலயும் வந்து என் வீடியோக்கு கண்டென்ட் யோசிக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க வந்துட்டு நைட்டு வந்து ஃபுல்லா உட்காந்து ஊர்க்கதை உலக கதை எல்லாம் பேசி தூங்கவே இல்லை. ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு நல்ல ஒரு தூக்கம் தூங்கிட்டு பொறுமையா போலாம் அப்படி சொல்லதான் வந்தேன். நானே என்ன தெரியுமா யோசிச்சேன், கிளம்புறப்போ காலைல போயிடுவோம் நம்ம ரெடியாகி கிளம்பி ரெண்டு பேரும் ஷூட் முடிச்சுட்டு வந்துட்டோம்னா அந்த டேவே நம்மளுக்கு ஃப்ரீயா இருக்கும். நம்ம எங்கேயாவது போயிட்டு வரணும். நானும் நினைச்சேன் ஒன்னும் வேலைக்காக. ஏன்னா நேற்று நைட்டு பேசின பேச்சு 4 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தோமா. அதனால 6 மணிக்கு வந்துட்டோம். எங்க தூங்குறது ஒன்னும் தூக்கம் இல்லை. இது கடை ஒரு 10 மணிக்கு திறப்பாங்க. அது ஒரு 2-3 மணி நேரம் தூங்கிட்டா ஒரு 11 மணிக்கு கடைக்கு போயிட்டு ஷூட்லாம் முடிச்சுட்டு பொறுமையா அதுக்கப்புறம் முடிஞ்சா கோயிலுக்கு நினைச்சா கோயில் போலாம். முடியல guys. அவன் இப்ப திருப்தியா இருக்கு. நான் நல்லா தூங்குவேன். மார்னிங் மக்களே, நான் வந்து அவளோட பிளாக் வந்து நான் ஹேக் பண்ணிட்டேன். அப்படி சரியான தூக்கம், சோம்பேறி தூங்கிட்டே இருக்கா. நான் தான் வந்துட்டு சமத்தா சீக்கிரமா என்னடி பண்றேன். ஓகே, நாங்கள் தூங்கி எழுந்தோம். சூப்பராக தூங்கி எழுந்தோம். நான் தூங்கலை, அவள் தூங்குனா. நான் போயிட்டு சாப்பிட்டு வந்துட்டு இப்போ குளிச்சு ரெடி. இவளை நான் எழுப்பி விட்டு நான் ரெடி ஆகி விட்டுருக்கேன். நான் தான். அதனால நான் இப்போ ரெடி ஆகிட்டேன். நான் கிளம்ப போகிறேன். இவளும் வந்து ரெடி ஆகிட்டா. ஹேர் மட்டும் அவள் பண்ணுறதுக்குள்ள நான் போயிட்டு எடுக்க ஆரம்பிச்சிடுவேன். பாதி ஷூட் முடிஞ்சிடும். அப்புறம் வந்துடுவோம். அப்புறம் நாங்கள் 2 பேரும் சேர்த்து முடிச்சிடுவோம். அவ்வளோதான் கைஸ். இங்கேருந்து நான் கிளம்புறேன். இப்போதான் வருது கர்லியர் ஃப்ரண்ட். இது மட்டும் கொஞ்சோண்டு கேர்ள் பண்ணேன். இது ஆனால் கேர்லி இருக்கு கொஞ்சம். அங்கங்க ஸ்ட்ரெயிட் இருக்கு, அங்கங்க கேர்லி. பெட்டை பார்க்காதீங்க, ரொம்ப கண்டாவியா இருக்கும். வெயில் கொளுத்துதுங்க. ஐயோ சொல்றேன். இன்னைக்கு நான் சாப்பிட போறேன் கைஸ் வெயில்ல. இட்ஸ் ரொம்ப கிளியர் ஸ்கை. சூரியன்ஸ் கொளுத்திங். இட்ஸ் டூ ஹாட். வேர்த்து கோட்டிங். சும்மாவே எனக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும். இன்னைக்கு அவ்வளோதான். நான் வந்துட்டேன். ஷூட் பண்ணிட்டேன். செம்ம கூட்டம் கைஸ். ஷார்ட் கூப்பிடாம. ஓகே, முடிச்சுட்டோம் கைஸ். vlog ஒன்று இருக்கு, அது மறந்துட்டோம். அதை பத்தி யோசிக்கவே இல்லையே. ஓகே, நான் பாதி வீடியோ முடிச்சிட்டேன். இப்போ வந்து வீட்டு ஷூட் பண்ணிட்டு இருக்கான். ஷூட் பண்ணல, ஆக்சுவலாக கதை பேசிட்டு இருக்கா. வருவாங்க. நீ ஸ்பெஷல் ஆச்சு. நீதான் ஸ்பெஷல் ஆச்சு. அட்லாஸ்ட் கிடைச்சிட்டாரு. ஷை இல்லாத ஒரு பர்சன். அதனால இப்போ உட்காந்துட்டான். தீபு கல்யாணத்துக்கு உட்காந்துருக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. நான் பாக்குறேன். அழகே பொறாமைப்படும் பேரழகு. இல்ல நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு சொல்லிதான் சொல்றது. நான் வளைச்சு எடுக்கிறேன். ஸ்டோரேஜ் ஃபுல் ஆயிடும். வீட்டுக்கு போயிடுவோம். அப்படியா? என்ன ஒரு புத்திசாலித்தனம். இந்த இடமே ஒரு மாதிரி எஸ்தட்டிக்கா இருக்கு. லைக் ஸ்டெப்ஸ்ல இருந்து எல்லாம் ஐ லவ். ரொம்ப நேரமா சாமிக்கிட்ட என்ன பண்றேன்னு தெரியல. தெரியும், பார்த்தேன். ஃபுல் ஜோன் அவுட்டு. ஆமா. இப்போ நான் வந்து செம்ம கடுப்புல இருக்கேன். வந்து நான் ரூமுக்கு இப்போ வந்திருக்கேன். டைம் என்னன்னா 5 ஆயிடுச்சு. ஸோ என்னால் முடியல. எனக்கு பீரியட்ஸ் ஆகிட்டு செம்ம பெயின். பீரியட்ஸ் பெயின் இருக்கிறதுனால அதனால் நான் வந்து இப்போ வந்திருக்கேன் ரூமுக்கு. சரி, இப்போ எனக்கு ஷார்ட் இருக்குது. இரிப்பேச்சு பாருங்க தெரியுதா? கொஞ்சம் தான் அடிச்சு வருது. அதனால் அந்த வெளிச்சம் போடுறதுக்கு ஒரு ஷார்ட் எடுக்கணும். எல்லாம் நேரம் தெரியுமா? எல்லாமே நேரம் வந்து கன்றாவியாக இருக்குது. அதனால்
இப்படி தான் நடக்கும். லோ ஆங்கிளில் பயந்துடாதீங்க பாருங்க. ஓகே, நான் வந்து ரூமில் வந்து போயிட்டு பேசுகிறேன் கைஸ். பூட்டோட பாருங்களேன், பூட்டோட கதவை சாப்பிட போயிட்டேன். ஓகே, நான் வேறு பக்கா கேரளா காரி மாதிரி கொடுத்துட்ருக்கேன் நான். ஆனால் மதுரை வந்துட்டு கேரளா காரி மாதிரி சுற்றிட்டுருக்கேன். அதுதான் வந்து கெஸ்ட் ஜோக். தனியாக இருக்கலாம், நல்லா ஜாலியாக பேசலாம். ஒரு ஈவினிங் 5 மணி ஆகுது. நான் காலையில் போட்டேன். இப்போ வரைக்கும் பாருங்கள், கிட்ட பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும். நாங்கள் நல்லா தான் இருக்கோம். மலையாளினாலே நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது விட்டு வர மாட்டேங்குது. ஐயோ, இதுகளும் சரி பண்ணுதே. என்னோட ஸ்டெப்ஸ்லாம் இறங்க முடியாது. நம்ம போயிட்டு ஒரு ஷார்ட் எடுக்கணும் வெளியே. அதை எடுத்துட்டோன்னா நான் மீனாட்சி அம்மன் கோவில் போகலாம்னு நினச்சேங்க. எதுவும் நடக்கல. அவள் பாருங்க ப்ராக்டிஸ் பண்ணிருக்கா வெறித்தனமா. ஓகே, இங்கே வந்தாச்சு. இப்போ வந்து மேடம் மனசில்லாய் எடுத்துகிட்டு இருக்காங்க. இன்னைக்கு மனசிலாய் இது குறைச்சி நேரம் ஆகும். அது காரணம் நான் குறைச்சி வெயிட்டியாமல் போகணும். பின்ன எனக்கு ஒரு ஷார்ட் எடுக்கணும். அது ப்ரொமோஷன் டைம் குறைச்சி மழை வரேன். அது காரணம் சம்பாதிக்கணும். இவங்களுக்கு ஐநோ மனசில் ஆகுதான்னு. ஸோ மனசில் ஆகும். ஃபைன், பை. க்ளவுட்ஸ் செம்மையாக இருக்குல்ல. உழைப்பு கைஸ். நான் எடுத்துட்டேன். நிலைமை படும் மோசமான நிலைமையில இருக்கு. ஐயோ, என்னால முடியல. நாங்க வந்து ஈவினிங் மேல ஜாலியா வெளியெல்லாம் போகலாம். பிச்சைக்காரி மாதிரி இருக்கு. நான் வந்து இந்த பொட்டு இருக்குல்ல, பூஜை பண்ணிட்டு கடைசியா பேக் வாங்குறப்போ ஒரு ஷார்ட் எடுத்தாங்களா, அப்ப வந்து குங்குமம் கொடுத்தாங்க. இப்பெல்லாம் வந்து நிறைய பேர் எனக்கு குங்குமம் கொடுக்குறாங்களே, ஏன்னா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுல. கல்யாணம் ஆயிடுச்சுல குடுக்கறப்ப இப்படி வச்சு பழக்கமா அங்க கொடுத்தாங்க. எடுத்துன்னு வச்சேன். கடையில அங்க நின்னுட்டு இருந்தவங்க எல்லாம் இப்படி ஷாக்கா பாக்குறாங்க, இந்த பொண்ணு கல்யாணம் ஆயிடுச்சா. நான் நடுவுல இங்க வந்துட்டு போன கேப்ல பாக்குறேன் இவகிட்ட ஏதோ ஒரு மாற்றம். என்ன மாற்றம்? முன்னாடி ஆயிட்டேன். ஆமா, குங்குமம் வச்சிருக்கா. இன்னும் குங்குமம் வச்சு முன்னாடி வச்சிருந்தேன்னா இல்ல இப்பதான் ஒரு பழக்க தோசத்துல வச்சுட்டேன். ஓகே, கல்யாணம் பொண்ணு அப்படின்னு தெரிஞ்சுச்சு. அப்பதான் பெரிய பொம்பளே ஆயிட்டாங்க. எவ்வளவு பொம்பளை, எவ்வளவு பெரிய பொம்பளை அவன் நம்ம வந்து குழந்தைதான் அப்படின்னு சொல்லி நம்மளே சொல்லிக்கிறோம். நான் வந்து ஆக்சுவலி ரொம்ப பெரிய பொண்ணு நினைச்சிட்டு இருக்கேன். ஆக்சுவலா இல்ல, ஆனா இதுல வந்து குங்குமம் வைக்கிறது எல்லாம் ஷாக் ஆயிட்டாங்க. இப்போ வெளில போறதும் ஒரு பிளானும் இல்ல. கேன்சர். சோறு தான் முக்கியம். சோறு சாப்பிடுவோம். மதியம் நாங்கள் சாப்பிடவே இல்லை. மத்தியானம் அவ்வளோ டெடிக்கேஷனாக நாங்கள் வந்துட்டு ஷூட் பண்ணி ப்ரொமோஷனுக்காக இவ்வளோ டெடிக்கேஷன். பார்த்து நிறைய ப்ரொமோஷன் செய்வோம். பிள்ளைங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு. ஆமா, கண்டிப்பா. இப்போ வந்து நாங்க ட்ரெடிஷ்னலா இருக்கோம், அப்படியே மாறப்போகுது. ஆனா இவ வந்து சுடிதார் தான் போட போறான்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை விட்டு இவ கோவில் போனாலும் போவா. அதனால ஏன்னா நானும் ஒரு வாட்டி மதுரைக்கு வரும்போதும் கோவில் போகணும்னு நினைச்சு வருவேன், ஆனா போக முடியாது. ஸோ இன்னைக்கு அது மாதிரி என்ன கதைன்னு தெரியல. சரி, சும்மா என்னால ஆபீஸா போக முடியாது, நிலமை அப்படி. அதனால இப்ப போனா போவா. அதனால இவ கொஞ்சம் செமி ட்ரெடிஷ்னலா இருப்பா, ஆனாலும் கொஞ்சம் மாடர்னா தான் இருக்கும். அவன் நாங்க மாறப்போம். இப்போ கார்கோஸ்க்கு மேல சுடி டாப் போடலாமா, சட்டையை மட்டும் டக்குன்னு மாத்திக்கலாம். நீ பண்ணுவ. நான் என்ன சொல்றேன்னா, நீ சுடிதாரே போட வேணாங்கிற. அப்படியே கோயிலுக்கு போயிட்டு குங்குமம் வச்சாலும் செம மாடர்னா தான் இருப்பேன், ட்ரெடிஷ்னலா தான் இருப்பேன். இப்படித்தான். ஏன்னா நான் வந்து மாடர்ன் ட்ரெஸ் போட போறேன். அதனாலதான் நீங்க ரொம்ப பிரைட்டுங்க. சின்ன வயசுல இருந்தே நீங்க இப்படிதானா, இல்ல நடுவுல இப்படி ஆயிட்டீங்களா? ஓகே, இது டிரான்ஸ்லேஷன் பண்ணுவோம். ரெடி, 1 2 3. பயங்கரமான டிரான்ஸ்லேஷன். ஆமா, நீங்க வந்து எதிர்பார்க்காத நிக்குதுடி உனக்கு கேர்ள்ஸ். ஆமா, நான் ட்ரை பண்ணேன், பட் நிக்குது. நான் தான் பண்ணேன். இப்ப நாங்க ட்ரை பண்ணா நிக்குது. இப்ப நாங்க போய் வந்துட்டு லஞ்ச் சாப்பிட போறோம். சோறு திங்க போறோம். மணி கிடையாது, இருக்கும் 7 மணி 6:40. 7 மணி நாங்க போய் லஞ்ச் சாப்பிட போறோம். அவ்வளவுதான். எப்ப பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு. லஞ்சும் டின்னரும் சேர்த்தா எப்படி சொல்லலாம்? டின்னர் சாப்பிட போறோம். ஏன்னா பிரேக்ஃபாஸ்டும் லஞ்சும் சேர்த்தா பிரஞ்சுன்றீங்களா, அது மாதிரி டின்னர் சாப்பிட போறோம். டின்னர் சாப்பிட போறோம். பாய். ஐயோ, பாய் சொல்லாத. சொல்லிட்டே இருப்பேன், ஒன்றும் பண்ண முடியாது. அட்ஜஸ்ட் பண்ணிப்போம்.
என்னால ஒரு vlog உருப்படியா எடுத்துக்கவே முடியாது போல என் வாழ்நாள் வரை. இப்ப நான் எங்க இருக்கேன்னா எங்க விட்டு போடணும் அதே எனக்கு தெரியும். நாங்க சாப்பிட்டு முடிச்சு வந்து நாங்க கேட்டது கிடைக்காம சரி ஓகே அங்க இருக்கிறது சாப்பிட்டு. ஆனா பரோட்டா சூப்பரா இருந்துச்சு. ஐ ஹைலி சாட்டிஸ்ஃபைட் பரோட்டாக்கு. அதனால அதை நாங்க சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ வந்து சேஃப்டிக்கு பேக் எடுத்து வண்டியில வைக்கிறோம். ஏன்னா லேட் ஆயிடுச்சுன்னா ஏதாவது சாப்பிட்டு போறதுக்கு நடுவில் திரும்பி பாரு தின்றதுலே போலப்பா இருக்கு. அதனால எங்களுக்கு ஆக்சுவலி நாங்க 2 பேருமே வந்துட்டு ஃபிஷ் ஃபிங்கர் சாப்பிட்டே அதாவது வேணும்னு கேட்டோம், கிடைக்கல. அப்போ உடனே எங்களுக்கு வந்து இல்ல இன்னைக்கு சாப்பிட்டே ஆகுங்கிற மாதிரி ஆயிட்டோம். ஆமா 2 பேரும் எப்படின்னா ரெஸ்டாரண்ட் போயாச்சு. எனக்கு அங்க வீடியோ எடுக்க ஒரு மாதிரி இருந்துச்சு. ஏன்னா டிஸ்டர்ப் ஆகும். ஏன்னா நம்ம மட்டும் போறது கூட பீப்புள் இருந்தால நான் எடுக்கல வேணாம் அப்படின்னு கேட்டேன். பாக்குறோம் மெனு ஃபிஷ் ஃபிங்கர் ஒரே மாதிரி 2 பேரும் மூஞ்சி ஓகே. அதுக்கப்புறம் இவன் கேக்குறா அப்புறம் உனக்கு ப்ரான்ஸ் பிடிக்கும், ப்ரான்ஸ் ரொம்ப பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரி ஓகே இப்போதைக்கு ஃபிஷ் ஃபிங்கர் ஆர்டர் பண்ணலாம்னு சொல்லிட்டு சொல்லிட்டேன். சொன்னோடனே இல்லன்னு சொல்லிட்டாங்க, ப்ரானு இல்லன்னு சொல்லிட்டாங்க. நாங்க என்ன கேட்டா இல்லன்னு சொல்லிட்டு சரி ஓகே இப்ப நாங்க சரி சாப்பிட்டே ஆகணும், போகும்போது வெளியில சாப்பிட்டுக்கலாம்னு சொல்லிட்டு வெளியில சாப்பிடறதுக்கு இவ லிஸ்ட் போட்டுட்டு இருக்கா என்ன மாதிரி. ஃபர்ஸ்ட் வந்துட்டு போய் இது சாப்பிடலாண்டி இடமே இல்ல, நாங்க அங்கேயே நல்லா சாப்பிட்டோம். ஃபிஷ் ஃபிங்கர் வேணுமாமா, அப்புறம் வந்துட்டு ஜிகிர்தண்டா வேணுமாமா, ஐஸ்கிரீம் வேணுமாமா. இதுல வந்து மேடம் கோல்டு ஃபீவர் வேற வரப்போகுது, ஃபீவர் வரப்போகுது எனக்கு தெரியுது. அவளுக்கு அது மாதிரி ஃபீல் ஆகுது. ஆனா இல்ல அவளுக்கு ஜிகிர்தண்டா வேணும், அவளுக்கு ஜூஸ் வேணும், அப்புறம் ஐஸ்கிரீம் வேணும். ஜிகிர்தண்டாவை ஜூஸான்னு சொல்லி அவ யோசிச்சுட்டு இருக்கா. ஆனா இப்ப சொல்றாள் அவளுக்கு வேணும் அவளுக்கு வேணும் அவளுக்கும் அது வேணும். ஓகே சும்மா என்ன சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே இப்ப நாங்க பேக் பண்ணிட்டு வண்டி ஏறி எங்கேயாவது போய் சாப்பிட்டு திரும்பியும் அப்படியே போவோம். பேக் சைடு தெரியுது. ஓகே நன்றி வணக்கம்.